இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஏங்க, ரேவதியை வச்சு அம்மா வர வர ரொம்ப ஓவரா பண்றாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ரேவதியை கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு தோணுது. என்ன ரோகிணி, நம்ம சகல நினைச்சா அதிரடியா அந்த மருதை அடிச்சு துரத்திட்டு ரேவதியை கூட்டிட்டு போக முடியாதா? ஆனா சகல ரேவதியோட கண்டிஷனை நினைச்சு பொறுமையா இருக்காப்ல. ரேவதிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவளை மெனக்கட்டுறாப்ல. அவரே பொறுமையா இருக்கும்போது நீ ஏன் இப்படி பேசுற? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுங்க. ஆனா அம்மா பண்ற ஒவ்வொரு காரியமும் எனக்கு எரிச்சல் படுத்துது. என்ன பண்றது? பொறுமையா இருப்போம். சகல இருக்காரு, அவரை மீறி எதுவுமே நடக்காது. நூறு ஆயுசு. சகல தான் ஃபோன் பண்றாரு. சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது பேசுங்க. ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் ரௌத்ரே நமஹ, ஓம் ஜேஷ்டாயே நமஹ. ஹலோ ஹலோ. சகல சொல்லுப்பா. காலையில தாலி மாலை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இப்ப என்னங்க அவசியம் வந்துச்சு? எனக்கு என்னமோ இந்த தாலியை மாலையில மறைச்சு வச்சு ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தோணுதுங்க. சகல என்னையா சொல்ற? அந்த ரத்த சம்பந்தம் அது இதுன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவன் கையில மாலை போட வைக்கிறதுக்காக தான். சகல என்னப்பா இது? அத்தை புத்தி ஏன்பா இப்படி எல்லாம் போகுது? சகல இப்ப என்னப்பா பண்ணலாம்? சரி, இந்த மாலையை யாராவது செக் பண்ணி பாத்தீங்களா? சகல வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட ரோகிணி நான் மாலை எடுத்து வரேன்னாப்பா. ஆனா அத்தை என் பொண்ணோட பரிகாரத்துக்கு நான் தான் மாலை எடுத்துட்டு வரேன் அத்தை அடம் பிடிச்சு அவங்களே மாலை எடுத்துட்டு வந்தாங்கப்பா. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க. சரி, இப்ப ரேவதி எங்க இருக்கா? சகல கோவில் தான் சுத்தி வந்துட்டு இருக்கா. சரிங்க, உங்களால முடிஞ்சா அத்தை கொண்டு வந்த மாலையை எடுத்துட்டு புதுசா வேற ஒரு மாலையை அதுல மாத்தி வைக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரேவதி கழுத்துல மாலை ஏறாம பாத்துக்கோங்க. சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா.